திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவிலே அநேக மாநிலங்களிலே தற்போது கோடை மழை அதிகரித்து வருகிறது. கோடை மழையானது நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையாக கர்த்தர் கொடுக்க வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு அழிவு நேரிடாதபடி கர்த்தர் கிருபை கூர்ந்து பாதுகாக்க வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாளிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை, புயல் மற்றும் பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் சுமார் 89 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட காலநிலை அங்கே நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 53 பேருக்கும் அதிகமான பேர் இதிலே காயமடைந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, மின் கம்பங்கள், மரங்கள், வீடுகள் பல சேதமடைந்திருக்கின்றன. மக்கள் பாதுகாப்பான இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியில் தற்போது வரையிலும் இந்த கால சூழ்நிலை நீடித்து வருகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி உத்தரப்பிரதேச மாநிலத்திலே நிலவி வருகிற இந்த அசாதாரண சூழ்நிலை மாற நல்ல பருவ கால சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை அநேக மாநிலங்களில், அநேக மாவட்டங்களில் அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் இந்த கால சூழ்நிலை, தட்பவெப்பநிலை மக்களுக்கு மோசமானதாக அல்லது அழிவினை உண்டாக்கக்கூடியதாக இல்லாதபடி நல்ல ஒரு கால சூழ்நிலையாக இருக்க நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இந்த பாதிக்கப்பட்டு இருக்கிற பகுதிகளில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி தர நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்தியா முழுவதும் கடுமையான கோடை வெப்பத்தினுடைய தாக்கம் இருந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீங்க கிருபையாக மனமிறங்கி நல்ல ஒரு கோடை மழையை இந்தியா முழுவதும் பல இடங்களில் நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் இந்த மழையானது அழிவுக்குரிய மழையா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இது நிமித்தமாக உயிரிழப்புகள், பாதிப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் தேவையான நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க, கொடூர கனமழை, புயல், காற்று இவைகளினால் அழிவுகள், உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் கிருபை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற கனமழை மற்றும் புயல் காற்றினாலே 89 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவரே, இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி வருகிற அசாதாரண தட்ப வெப்பநிலை மாறி நல்ல கால சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளிலே மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற பல மக்கள் பல இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளை இழந்து, தங்களுக்கு உண்டானவைகளை இழந்து பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருப்பதை தேவரீர் தாமே அறிந்திருக்கிறபடியினாலே அவர்களுக்காக மனமிறங்கி ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க உடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம். இந்தியா முழுவதிலும் ஆண்டவர் எந்தெந்த பகுதியிலே அதிகப்படியான கனமழை, இன்னும் காற்று இவைகளினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ சூழ்நிலைகளை ஆண்டவரை மாற்றி கொடுத்து நல்ல தட்பவெட்ப நிலையை, ஆசீர்வாதமான கோடை மழையை ஒவ்வொரு பகுதிக்கும் கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.